Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ரேஞ்ச்ல லாஸ்ட் வீடியோல நம்ம சம்இஃப்ஸ், கவுண்டிஃப்ஸ்லாம் பார்த்தோம். அதே லைன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவரேஜிஃப், ஆவரேஜிஃப்ஸ். லாஸ்ட் டைம் எடுத்த அதே எக்ஸாம்பிள் வச்சு இந்த வாட்டியும் நம்ம ஆவரேஜிஃப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். போன வாட்டி பார்த்த கவுண்டிஃப் மாதிரியும் சம்இஃப்ஸ் மாதிரியும் தான் இதுவும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆவரேஜா இந்த கஸ்டமர் எவ்வளோ கேஜிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த ஆவரேஜ் இஃப் போடலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்துடலாம். இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஆவரேஜ் இஃப் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஆவரேஜ் இஃப்ல ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் இங்க இருக்கு. கிரைட்டீரியா என்ன? இந்த ஏ அப்படின்னு சொல்றது தான் கிரைட்டீரியா. ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது எதை ஆவரேஜ் எடுக்கணும்? இத ஆவரேஜ் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஏஏ பிபி சிசி ஏடில எதெல்லாம் ஏவா இருக்கோ அதை மட்டும் ஆவரேஜ் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாப்பப் பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே சொன்னீங்கன்னு சார். ஆன்சர் 27. ஸோ இப்போ நம்ம இங்க பார்ப்போம். எங்கெல்லாம் ஏஏ இருக்கோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 27 வரணும். கீழே பாருங்க, ஆவரேஜ் 27 அப்படின்னு கரெக்டா வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதுதான். ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் இஃப் பார்த்துட்டோம். ஆவரேஜ் இஃப்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மல்டிபிள் கிரைட்டீரியா, ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் கொடுக்கணும். அப்போ நம்ம மறுபடியும் ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துக்கலாம். ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் இதுல ஒன்று கவனிக்கணும். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஈஸியா வர்றதுக்கு. ஸோ ஆவரேஜோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இதை எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். நம்ம ஆவரேஜோட ரேஞ்ச் நமக்கு இதுல ஆவரேஜ் பார்க்கணும். ஓகேங்களா? கிரைட்டீரியாவோட கண்டிஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிஷனோட ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்னவா இருக்கணும்? ஏவா இருக்கணும். சரிங்களா? ஓகே. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. செகண்ட் கண்டிஷன் என்னவோ அது எங்க பார்க்கணும்னு கேக்குது. செகண்ட் கண்டிஷன் நம்ம இங்க பார்க்கணும். என்னவா இருக்கணும்? எதெல்லாம் ஆரஞ்சா இருக்கோ அதோட ஆவரேஜ் பார்த்துட்டு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்போ ரெண்டு கண்டிஷன் கரெக்டுங்களா? கஸ்டமர்ல ஏவா இருக்கணும், ஐட்டம்ல ஆரஞ்சா இருக்கணும். அதனால ஆவரேஜ் பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கிறது இத ஐல இருக்கிறத ஆவரேஜ் பண்ணணும். ஸோ கிரைட்டீரியா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றது இந்த என்ல இருக்கிற ஏ எங்க பார்க்கணும்? கிரைட்டீரியா ரேஞ்ச் ஜில இருக்கிறதுல எங்கெல்லாம் ஏ இருக்கோ அது எடுத்துக்கணும். கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 ஹெச்ல இருக்கிறது பார்க்கணும். ஹெச்ல என்னவா இருக்கணும்? O47ல என்னவா இருக்கோ அது இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இங்க ஆரஞ்ச். கிரைட்டீரியா 1 ஏவா இருக்கிறது இந்த ரேஞ்ச்ல அப்படி சொல்லிட்டு ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு இங்க வந்துருச்சு 33 சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. 33 எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல இது கரெக்டுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணா 33. அதுதான் நமக்கு இங்க 33. ஏன்னா இதுலதான் உங்களுக்கு ஏ ஆரஞ்சு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ ஆரஞ்சு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு 33. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை பின்னு மாத்தி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும் பாருங்க. பி 13 மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்ப போய் பார்க்கலாம் எங்க இருக்குன்னு சொன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு பி இருக்கு. ஸோ இது 30. கரெக்டுங்களா? சரி, அதுவே இதை பின்னு மாத்தி பார்க்கலாம். 13 வந்திருக்கு. இப்ப போய் பார்க்கலாம். இங்க பார்த்தாலும் சரி, இங்க ரெண்டுமே 13 இருக்கு. அதனால உங்களுக்கு ஆன்சர் 30 தான் வரும். அதுவே இதை நீங்க 14 மாத்தி பாருங்க, 35 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆவரேஜ் இஃப்பும் ஆவரேஜ் இஃப்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கண்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? கவுண்டிஃப்ஸ், சம்இஃப்ஸ், ஆவரேஜ் இஃப்ஸ் பார்த்தோம். ஆனா
மேக்ஸ் இஃப் மேக்ஸ் இஃப்ஸ் அப்படின்றது நமக்கு கிடையாது. அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னா அரே ஃபார்முலா அப்படின்ற ஒரு வச்சு நம்ம ஃபார்முலா போடலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரேனா என்னன்றதையும் அரே ஃபார்முலா எப்படி போட போறோம்ன்றதையும் நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.